வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து யூஸ்ஃபுல் 6 vocabularies. ஸோ நம்மளால எவ்வளோ vocabulary தெரிஞ்சு வச்சுக்க முடியுமோ அவ்வளோ vocabularies நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசவும் முடியும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் எழுதவும் முடியும். சரி, நம்பர் 1 அஃப்ளூவெண்ட் அப்படின்னா அர்த்தம் பெரும் செல்வம் படைத்த அல்லது வசதி படைத்தன்னு அர்த்தம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள், அவ ஒரு வசதி படைச்ச பெரும் செல்வம் படைத்த ஒரு குடும்பத்துல வளர்ந்தா. She grew up in an affluent family. She grew up in an affluent family. நல்லா கவனிங்க, grow up அப்படிங்கன்னா வளர்றது, அதோட past tense grew up. நம்பர் 2 conscience. என்னது? மனசாட்சி. ஸோ மனசாட்சி தான் கான்ஷியன்ஸ்னு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள், என்னுடைய மனசாட்சி வந்து தெளிவா இருக்கு, நான் எந்த தப்பும் பண்ணல. ஐ ஹாவ் அ கிளியர் கான்ஷியன்ஸ், ஐ டிடன்ட் டு எனிதிங் ராங். ஐ ஹாவ் அ கிளியர் கான்ஷியன்ஸ், ஐ டிடன்ட் டு எனிதிங் ராங். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன vocabulary? நம்பர் 3 மிஸ்கன்செப்ஷன். என்ன அர்த்தம்? தவறான எண்ணம் அல்லது தவறான மதிப்பீடு. லெட்ஸ் an எக்ஸாம்பிள், எல்லா பணக்காரங்களும் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது தவறான எண்ணம் அல்லது தவறான மதிப்பீடு. ஸோ a misconception is all the rich are happy. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 4 டிஸ்கஸ்டிங். என்ன அர்த்தம்? அருவருக்கக்கூடியது அல்லது வெறுக்கக்கூடியது. தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அருவருக்கத்தக்கதா இருக்கு, வெறுக்கத்தக்கதா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் டிஸ்கஸ்டிங் சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள், அவளுடைய நடவடிக்கை எனக்கு அருவருக்கத்தக்கதா இருந்தது, அவளுடைய நடவடிக்கை எனக்கு வெறுக்கத்தக்கதா இருந்தது. ஐ ஃபைண்ட் ஹர் பிஹேவியர் disgusting. I find her behavior disgusting. நெக்ஸ்ட் என்ன vocabulary பார்க்க போறோம்? நம்பர் 5 whereabouts. என்ன அர்த்தம்? எங்கே, எந்த இடத்துக்கு அருகில் அல்லது எந்த இடத்தில் அல்லது இருப்பிடம். நல்லா கவனிங்க, முதல்ல சொல்றேன். தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, இருப்பிடம், எங்கே அல்லது எந்த இடத்தில் அல்லது எந்த இடத்துக்கு அருகில்னா இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் ஒரே வேர்டா whereaboutsன்னு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள், அந்த கொலைகாரனோட இருப்பிடம், அவன் எங்க இருக்கான், எந்த இடத்துக்கு அருகில் இருக்கான் அப்படிங்கிறது இன்னும் தெரியாம இருக்கு. The whereabouts of the murderer is still unknown. The whereabouts of the murderer is still unknown. So இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 6 எம்பதி. என்ன அர்த்தம்? பச்சாதாபம். சிம்பதி இரக்கம். ஸோ எம்பதினா பச்சாதாபம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள், விலங்குகள் மேல அவளுக்கு ஒரு ஆழ்ந்த பச்சாதாபம் இருக்கு. She has a deep sympathy towards animals. She has a deep sympathy towards animals. So deep sympathy na ஆழ்ந்த பச்சாதாபம் அர்த்தம். Got it? My dear viewers, useful 6 vocabularies. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.